இல்ல அடுத்த கட்ட போராட்டங்கள்ங்கிறது வந்து இப்ப இதுல விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் நாங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதே எங்களுக்கான வெற்றி. நாங்க அந்த நிலையில் இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியா நாலேஜ் கேரிடர், அது என்ன ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க, அறிவு சாலைன்னு சொல்லிட்டு, மற்ற பக்கமெல்லாம் அறிவு இல்லாத சாலை போல இருக்குது. இந்த பேர்ல மாநிலத்துல எங்கேயுமே இல்லாத, நாட்டுல எங்கேயுமே இல்லாத, ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பாதையில 2 பக்கம் 1/2 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க. இதுல இருந்தே இது வந்து பின்னாடி முதலாளி இருக்கான், யாரோ ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருக்காங்கிறது தெரியுது இல்லையா? எவ்வளோ டிட்கோவுக்கு பின்னாடி ஒரு முதலாளி இருக்கா. அது நம்ம பேரை சொல்ல வேண்டாம், அரசியல் ஆயிரும். நான் என்ன சொல்றேன்னா, இங்க பன்னாட்டு முதலாளிகளுக்காக, உள்நாட்டு முதலாளிகளுக்காக இவங்க புரோக்கர் வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டாம். நிறைய வேலை இருக்குது. எதை கேட்டாலும் எங்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. அது இப்ப இருக்கிற திமுக அரசாங்கம் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுக அரசாங்கம் சரி, எந்த நல்ல திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அரசாங்கம் கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. ஆனா விமான நிலையத்துக்கு மட்டும் இவங்க கிட்ட இருந்து எப்படி பணம் வந்தது? விமான நிலையம் இருந்தா இந்த தமிழ்நாட்டு மக்கள் பூரா சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா? இது வியாபாரம். மக்கள் ஒண்ணு முட்டாள் அல்ல, மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள் பெருகி இருக்குது. எல்லாத்தையும் வந்து இணையத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அரசாங்கம் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அரசாங்கம் மக்களுக்காக பணிகளை செய்யட்டும். நாங்க இந்த மக்கள் மத்தியில ஒரு செய்தியை சொல்ல போறோம். தமிழ்நாட்டில் போட்டியிடுகின்ற இந்த தேர்தல் பங்கெடுக்கின்ற எல்லா அரசியல் கட்சியும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுடைய நிலங்களை அவருடைய அனுமதியின்றி எடுக்க மாட்டோம்ங்கிறத வாக்குறுதியா கொடுத்துட்டு தான் தேர்தலில் வாக்கு கேட்க வரணும். இல்லைன்னா விவசாயிகள் அங்கங்க யாரு வாக்குறுதியில் இல்லாத வர்றாங்களோ அவங்கள எதிர்ப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில விவசாய நிலங்களை எடுக்க மாட்டோம், எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் விவசாயிகளுடைய கலந்து பேசி ஒப்புதல் பெற்றுத்தான் எடுப்போம் அப்படிங்கிறத தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில அறிவிக்கணும். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, தமிழக வெற்றி கழகம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிடலன்னு சொன்னா அங்கங்க எங்களுடைய விவசாய மக்கள் உள்ள ஓட்டு கேட்க வரும்போது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எல்லா கட்சிகளுக்கும், இதை அறிவிக்காத கட்சிக்கு அதை சொல்லிடுறோம்.